அனுதின நம்பிக்கையின் பனித்துளி. உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். அது ஒருவேளை அல்ல, இது ஒரு தேவ உத்தரவாதம். தேவன் நம்மிடமிருந்து மறைந்திருக்கவில்லை. சிலுவையில் இயேசுவின் தியாகத்தின் மூலம் மறைத்திரை கிழிக்கப்பட்டது. தேவ சந்நிதிக்கு அணுகல் வழங்கப்பட்டது. நீங்கள் எதையும் செய்யவோ நிரூபிக்கவோ தேவையில்லை. விசுவாசியுங்கள், பெற்றுக்கொள்ளுங்கள். கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தினால் மட்டுமே அவருடைய கிருபையால் உங்கள் ரட்சிப்பு உறுதி செய்யப்படுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். அந்த அருகாமை வாழ்வின் வலி மிகுந்த கஷ்ட நேரங்களில் மட்டுமல்ல, அது உங்கள் காலை நடை, உங்கள் பயணம், உங்கள் அமைதியான மதியம் என எல்லா நேரங்களுக்கும் உரியது. பிரபஞ்சத்தின் சிருஷ்டிகர் உங்கள் அன்றாட வாழ்வின் தருணங்களில் காணப்பட விரும்புகிறார். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உமது தியாகத்திற்கும் முடிவில்லாத பிரசன்னத்திற்கும் கிருபை நிறைந்த ரட்சிப்பின் பாதைக்கும் நன்றி. நெருக்கடியான நேரங்களில் மட்டுமல்ல, எம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் உமது பிரசன்னத்தை நாட உதவும். உமது பிரசன்னத்தை எம் எளிய ஆசீர்வாதங்களிலும் சவால்களிலும் ஒருவருக்கொருவரிலும் காண எங்கள் கண்களை திறந்தருளும். ஆமேன். தேவனை தேடுவது ஒரு தினசரி அர்ப்பணிப்பு. மகிழ்ச்சியிலும் போராட்டத்திலும் அவருடைய பிரசன்னத்தை சார்ந்திருக்க நமக்கான தெரிவு. அடுத்த அனுதின நம்பிக்கையின் பனித்துளி வரை உங்கள் எல்லாவற்றிலும் தேவனை தொடர்ந்து நாடுங்கள். நீங்கள் அவரை கண்டடைவீர்கள் என வாக்களித்துள்ளார்.